தொடர்ந்து வந்து என்ன பண்ணுறாரு, மதியோட மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க, மதியை பற்றி திட்டிகிட்டே இருக்காங்க. என்ன பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட தங்கராஜ் வந்து நடந்ததெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சுரேஷை போய் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சுரேஷ் கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு. இங்கே சுரேஷ் ரொம்ப கோவமாக இருக்காரு. அதை பார்த்து தங்கராஜ், என்னடா இவ்வளோ கோவமாக இருக்குது, பின்ன என்ன மாமா எல்லாரும் முன்னாடி என்னை மன்னிப்பு கேட்க வச்சிட்டிங்களே, என்னால் தாங்கிக்க முடியல மாமா இதெல்லாம், நான் அவள் பண்ணதான் மாமா தப்பு. இங்கே பார் சுரேஷே, அவள் பண்ணது தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நீயும் கை வாங்கியிருக்கக்கூடாது. கை வாங்கினீங்கன்னா அது எவ்வளோ பெரிய எஃபென்ஸ்னு உனக்கு தெரியும்ல, சாதாரண விஷயமா? நீ சட்டத்துறையில் தானடா இருக்க, போலீஸ்காரனாக இருந்துட்டு உனக்கு இது கூடவா தெரியாது? ஒன்றுமே இல்லை, மதி போய் ஒரு கம்ப்ளைண்ட் உன் மேலே கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்னடா நீ பேசிகிட்டு இருக்க? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குடா, நீ உண்மையிலேயே வந்து சட்டத்தை படிச்சியே இல்லையா அப்படின்னு ஒன்று அப்படியே பார்க்குறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, வேற என்னடா? பொண்ணுங்க பையனுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனால் பையனுங்க பொண்ணுங்க மேலெலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் எடுத்துக்கவும் மாட்டாங்க. அது உனக்கு தெரியாதா? நான் அவளை நீ வந்து கை வாங்கினது தான் வந்து கேஸ் ஆகும், அவன் உன்னை கை வாங்கினதெல்லாம் கேஸ் ஆகாது. உண்மையிலே சொல்லப்போனால் நான் உன்னை காப்பாற்றிருக்க மாப்பிள்ள, புரிஞ்சுக்கோ அப்படின்னு. என்னவோ மாமா அவகிட்ட சாரி கேட்டது எனக்கு பிடிக்கல. சரிடா சரியாயிடும் விடு, இப்போ தான் வேலைக்கெலாம் போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தானே அவளை சரிப்படுத்தணும். அதை விட்டுட்டு நீ ஒரே நடிகை சரிப்படுத்தணும்னு எப்படா முடியும்? கொஞ்சம் அடக்கி வாசி மாப்பிள்ள, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து செம்மைய டென்ஷனாக, சுரேஷ் உன்னை விடமாட்டேன் மதி, விடமாட்டேன், என்னையே எல்லாரும் மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கல, உனக்கு விடமாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வர்றார் சுரேஷ். எங்கே வந்து சுரேஷை வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்புறாங்க. ஆமாம் இவ ஒருத்தி நம்மளுக்கு என்னைக்கு வந்து நின்றுக்கா கூட அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க அவங்க அம்மா அப்பா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மதி வந்து மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ மலர் அங்கே வராங்க. மலரை பார்த்துட்டோன்னே மதி அமைதியாக இருக்காங்க. மதி அப்படின்னோடனே மலரை பார்த்துட்டு அப்படியே வந்து அப்படியே கண்ணு தண்ணியாக ஊற்றுது மதிக்கு. என்னாச்சு, என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, என் அப்பா எவ்வளோ கஷ்டம், என்னை கூப்பிட்டாங்க வீட்டுக்கு, ஆனால் என்னால் போக முடியல. மதி உன் மனசில் எதையோ நீ மறைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. உண்மையிலேயே சுரேஷ் நீ தள்ளி விட்டதுக்கும் இன்றைக்கி நடந்த விஷயத்துக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. என்னாச்சு மதி, என்னை உன்னை சிஸ்டராக நினைக்கிறேன்னு சொன்னல, சிஸ்டராக நினைக்கிறது அதான், தயவு செய்து உண்மையே சொல்லு அப்படின்னோடனே அப்படின்னு வந்து மலரை பார்த்துட்டு அப்படியே அழுறாங்க கட்டி பிடிச்சிட்டு. என்னாச்சு மதி அப்படின்னோடனே, நான் எப்படி இந்த விஷயத்த சொல்லுவேன், எல்லாக்கிட்டையும் என்னால் சொல்ல முடியல, ஆனால் உங்ககிட்ட மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மதி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, சுரேஷ் அப்படி நடந்துக்கிட்டா அவங்ககிட்ட? ஆமாம், என்கிட்ட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாரு, என்னை கட்டாயப்படுத்துகிறாரு. நீங்களே சொல்லுங்கள், ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்துறது வந்து குற்றமாக இல்லையா சொல்லுங்கள். இந்த ஒரு பெரிய விஷயத்தை அவர் செஞ்சார், எல்லாம் முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஆனால் நான் சொல்லலை, என்னால் சொல்ல முடியல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னால் அவருக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் அசிங்கம், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னோடனே. இப்படி பண்ணுவான்னு சுரேஷ் நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவு ஒரு மோசமானவன் நான் இப்படி உங்ககிட்ட நடந்துக்கணா, என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் அவன் நல்லவன் தானே நினச்சேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லுவீங்கல்ல சுரேஷ் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கல்ல, ஒரு பொண்ணுக்கிட்ட எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு, பொண்டாட்டியாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாமா, எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா சொல்லுங்கள் அப்படின்னோடனே. அப்படியே வந்து மலர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திகச்சு யோசிக்கிறாங்க. சுரேஷ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இது வந்து தப்புன்னு சொல்கிறதோட இது பாவம், ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் அவரை தொடர்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இந்த ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு தான் சுரேஷ் வந்து அப்படி குதிச்சானா, நான் விடவே மாட்டேன் மதி, இப்போவே போய் அப்படின்னோடனே. வேணாம் விட்டுருங்க, ஏற்கனவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த பிரச்சனையை கேட்க போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கே எனக்கு நான் கூசுது, எனக்கு உடம்பெல்லாம் வந்து சிலுக்குதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. மதி அழாத மதி, உனக்கு நான் இருக்கேன், சுரேஷ் இன்னொரு தடவை கண்டிப்பாக உங்ககிட்ட இப்படி நடந்துக்க மாட்டான், நான் நடந்துக்கவோ விட மாட்டேன், நீ கவலைப்படாத, யாரும் இல்லை நீ நினைக்காத, உனக்கு நான் இருக்க மதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு மதியை வந்து அப்படியே வந்து தடவி கொடுத்துட்டு அவங்க நெத்தியை விடமாட்டேன். இந்த சுரேஷ்க்கு எவ்வளோ திமுரு தான் இந்த மாதிரி வேறு வேலையை செஞ்சுருப்பான், இவனுக்கு வேற இங்கே இருக்கிறவங்களாம் சப்போர்ட்டா, எந்த விஷயத்தை வேணாலும் நான் விடுவேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அடுத்து வந்து மதியம் அப்படியே தூங்கி போகிறாங்க. மதியம் தூங்க வச்சுட்டு வெளியே வராங்க. சுரேஷ் வந்து அப்படியே பார்க்குறாங்க, பார்த்து முறைச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. பார்க்குற யோசிக்கிறாரு, மலர் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. போயிட்டு சமையல் கட்டில் வந்து என்னாச்சு மலர் அப்படின்னு எல்லா பத்திரத்தையும் போட்டு வைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னோடனே, சரி ஒரு காஃபி போட்டு தரியா, யாருக்கு, நீங்கள் இப்போ தானே காஃபி குடிச்சிங்க, இல்லை சுரேஷுக்கு தான், சுரேஷ் ரொம்ப டென்ஷனாக இருக்கான்ல அதான் காஃபி குடிக்கலான்னு, அவனுக்கு நின்னால் போட முடியாது, அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அவன் மேலே செம்ம கோவமாக இருக்கேன் அப்படின்றாங்க. பாக்கியராஜ் அதிர்ச்சி அடைகிறாரு, ஏன் இப்படி பண்ணுறாங்க